இவ்வளவு நாள் பஸ் ரோட்ல நிறுத்தி வைக்க வேண்டியதாய் போச்சு. சின்ன பிள்ளைகள் வழி இறங்கி ஓடிட்டுனா என்ன பண்றது? போங்க போங்க, சீக்கிரம் போயிட்டு வாங்க. சரிக்கா. என்னவா இருக்கும்? ஊர்ச்சமே பேதி கீதி ஆகுதோ? சரி, அதுக்குதான் இப்படி கூட கட்டிட்டு அலையாள்வளோ? போன போகும்போது இந்த மீன்காரிக்கு பேதி எடுத்துட்டு இருந்து இப்ப இவ்வளவு 2 பேருக்கு எடுக்க போல்க. சே டூரையும் பேதியும் பிரிக்க முடியலையே. உள்ள வரலாமா? வாங்கம்மா. ஷில்பா, என்ன ஷில்பா இது? ஆம்பளை டாக்டர் இருக்காரு. அதான்க்கா எனக்கும் தெரியல. உட்காருங்கம்மா, என்ன பிரச்சனை? உட்கார முடியாததுதான் பிரச்சனை டாக்டர். அதுக்குதான் இந்த கூடையெல்லாம் வெளியே வச்சுட்டு வரணுங்கிறது. டாக்டர் பார்க்க வரவங்க இப்படியா வருவாங்க? ஓய், கூடைய வெளியே வச்சுட்டு வாங்கம்மா. அது முடியாது. ஏன், என்னாச்சு? அது அப்படிதான் டாக்டர். சரி, உங்க 2 பேர்ல யாருக்கு ப்ராப்ளம்? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கம்மா. எங்க 2 பேருக்குமே ஒரே பிரச்சனை தான் டாக்டர். அப்படியா, என்ன பிரச்சனைமா? அத செல்லமாக்க சொல்லுவாவே. நானா நான் எப்படி சொல்றது? பரவாயில்லம்மா, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அது வந்து டாக்டர் பின்னாடி பிரச்சனை. பின்னாடி பிரச்சனையோ முன்னாடி பிரச்சனையோ எதுவா இருந்தாலும் வெளியே போய் பாத்துக்கோங்கம்மா. உங்களுக்கு உடம்புக்கு என்ன பிரச்சனை அதை மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. டாக்டர், பேக் தான் ப்ராப்ளம். என்ன பேக் ப்ராப்ளமா? பேக் பெயினா? எந்த இடத்துல காட்டுங்க. காட்ட மாட்டோம். என்ன மேடம், டாக்டர்கிட்ட என்ன இடத்துல என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே கரெக்டா பார்த்து மருந்து மாத்திரை எழுதி தர முடியும். ஐயையோ, காட்டணுமா? சும்மாவே மருந்து மாத்திரை எழுதி தாங்க டாக்டர். என்னம்மா நீங்க டாக்டர்கிட்ட வந்து பேசுற மாதிரி இல்லையே. ஏதோ மெடிக்கல்ல வந்து மாத்திரை கேட்கற மாதிரி என்கிட்ட வந்து கேக்குறீங்க. என்ன பிரச்சனை தெளிவா சொன்னாதாம்மா மருந்து மாத்திரை எழுதி தர முடியும். டாக்டர், அது வந்து கடிச்சிருச்சு. யார் கடிச்சது? மனுஷங்களா இல்ல மிருகமா? மிருகம் தான் டாக்டர். நாய்க்கடியா? எங்க காட்டுங்க. என்னது? ஆமாமா, எப்படி கடிச்சிருக்கு? ஆழமா கடிச்சிருக்கா இல்ல லேசா கடிச்சிருக்கான்னு பார்த்தா தானே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஐயையோ. எம்மா எம்மா நில்லுங்கம்மா, நாய்க்கடி ரொம்ப ஆபத்தானது. என்ன இவங்க இப்படி ஓடுறாங்க? அம்மா, உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? ஏதில போவா? கடிச்ச இடத்தை காட்டி காட்டுங்க. செல்லம்மாக்கா ஒரு லேடி டாக்டர் கூட இல்லையோ? இந்த டாக்டர்கிட்ட போய் எப்படி காட்ட? அதான் எனக்கு தெரியல ஷில்பா, ஓடி வந்துட்டேன். வலி வேற தாங்க முடியல. இந்த சாரோஜாக்கா இப்படி ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு வந்து விட்டுருக்காவல. லேடி டாக்டர்னால பரவாயில்ல, இவ வேற காட்டு காட்டுங்க. இப்ப என்னக்கா பண்றது? ஷில்பா, செல்லம்மா என்ன முழிச்சிட்டே நிக்கியே? டாக்டர் பார்த்தாச்சா? போமா. டாக்டர் எல்லாம் பார்த்தாச்சுக்கா, நான் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணல. ஏன், எதுக்கு பண்ணல? அதே நல்ல நேரம் பார்த்து ஆரம்பியலோ. சரோஜாக்கா, ஆம்பளை டாக்டர் இருக்காருக்கா. ஆம்பளை என்ன ஊசி போட மாட்டியோ? இதெல்லாம் என்ன பழக்கங்கள்? போங்க, எந்த டாக்டரா இருந்தாலும் ஊசி போடலாம் போங்க. சரோஜாக்கா, டாக்டர் என்ன பிரச்சனைன்னு கேட்காருக்கா. டாக்டர்னா என்ன பிரச்சனைன்னு கேட்டுதான் மருந்து மாத்திரை தருவாவே. சும்மாவே உன் மூஞ்சி மாத்திரை எழுதி தரதுக்கு அவர் என்ன ஜோசியக்காரரா? போங்க, வாந்தியா பேதியா என்ன ஏதுன்னு முழுசா சொல்லுங்க. வானரி, ஒரு வியாதி வந்தா தன்னை போக்குல போக விடாம இப்படி விளம்பரம் பண்ண சொல்றீங்களே, எதுக்கு? ஆமா, உனக்கு தன்னை போக்குல போகும்போது நிறுத்தி பயணம் பண்ணி அது மாதிரி போக வேண்டியதான். பேதி இருப்ப மீன்காரி, உனக்கு தான் பேதி ஆச்சு. இப்ப இவ்வளவுக்கு பேதியாவது போல்க. இதை சொல்ல சொன்ன விளம்பரம் பண்றேன்னு சொல்றியோ? போங்க 2 பேரும் போய் பேதியாவதுன்னு சொல்லி மாத்திரை எழுதி வாங்கிட்டு வாங்க. என் மாவள நர்ஸ் தான். பேதியாவதுன்னா அவளே அழகா மாத்திரை மருந்துல எழுதி தந்துருவா. ஆமா, இவ மாவ கருவாடு டாக்டர் எம்பிபிஎஸ். அப்படியே மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி தள்ளிடுவாரு. உன் மாவ தள்ளுல பஸ் நாரி போன கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். வாயை மூடிட்டு பேரு மீன்காரி. ஏய், 2 பேரும் எதுக்கு நின்னுட்டு இருக்க? போங்க, இல்லனா வண்டியிலே போய் ஏறி உட்காருங்க. வண்டிக்குள்ள போனா உட்காரவே கிடையாது, கூடை கட்டிட்டு மச்சிட்டே நிக்க வேண்டியது. சரோஜாக்கா, லேடி டாக்டர்னா கொஞ்சம் பரவாயில்லக்கா, இவர்கிட்ட எல்லாம் போக முடியாது. ஏன், பேதியாதுன்னு இந்த டாக்டர்கிட்ட நீங்க சொல்ல மாட்டீங்களாக்கா? ஒரு வார்த்தை சொன்னா ஒரு மருந்து மாத்திரை எழுதி தர போறாரு. வேணா வாங்க, நான் வந்து சொல்லியே. சரோஜாக்கா, நீங்க சொன்னாலும் சரி வராதுக்கா. அது எப்படி சரி வராம போகுதுன்னு நானும் பாக்கேன்.
மா எதுக்குமா ரெண்டு பேரும் அப்படி வந்தீங்க? டாக்டர் மீ டெல்லி. சொல்லுங்க, இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஐயோ டாக்டர் நம்மகிட்ட கேட்கற வீரண்டே சொல்லக்கு மற்றபடியோ நம்ம எப்படி சொல்லு சொல்லுவோம். என்ன நம்மளுக்கு ஆகுது அவங்களுக்கு தானே. ஆமா பியாதிக்கு இங்கிலீஷ்ல என்ன? மா நீங்க யாரு? மீ ஓனர் மைக்கி 10 கவ் 10 கவ்ஸ். மா நீங்க இவங்களுக்கு யாருன்னு கேட்டேன். ஓ ஐச்சி திஸ் இஸ் 2 லேடீஸ் மை பக்கத்து வீடு. ஆல் குடும்பம் ஃபேமிலி டூருக்கு கம்மு. அதுல மினி ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்ங்க? ஒண்ணே ஒண்ணு நிமிட். என்னது இது இப்ப இவங்க ஓடிட்டாங்க? என்னதான் ப்ராப்ளம்? எதுக்கு எல்லாரும் சொல்றதுக்கு பயப்படுறாங்க? ஒரே குழப்பமா இருக்கே. நீங்களா சொல்லுங்கம்மா, என்னதான் ப்ராப்ளம்? அது வந்து டாக்டர் அவியலே வந்து சொல்வாவே. சேகரி தம்பி சேகரி இங்க வாப்பு. என்னடா தம்பி சேகரி பியாதிக்கு என்ன பேரு? இங்கிலீஷ்ல என்ன பேருன்னு கேட்டேன். ஏலே டாக்டர் தப்பி பேசியோம் கொஞ்சம் டீசெண்டா சொல்லண்டாமா? அதுக்கு தான் கேட்காது. இந்த பியாதி கிதின்னு பேசக்கு ஒரு மாதிரி இருக்கு. சொல்லுப்பு. ஏலே பியாதிக்கு தானே அர்த்தம் கேட்டேன். பியாதி ஒரே ஒரு வார்த்தை. அதுக்கு லூசு கிசர் பேசுறீங்கல? ஏலே லூசுனா பைத்தியக்காரன் தான அர்த்தம். பியாதிக்கு அதுக்கு என்னல சம்பந்தம்? என்னதான் அர்த்தமா? என்னதான் படிப்பு வச்ச கூறுகட்ட படிப்பு? ஒழுங்கா ஒரு வார்த்தை சொல்லி தர தெரியல. நான் போய் டாக்டர் கிட்ட லூசு கிசுன்னு சொன்னா என்னை பத்தி என்ன நினைப்பாரு? சொல்லி தொலைக்கே. ரெண்டு பேருக்கும் உடம்பு சரியில்லாததுக்கு எதுக்கு மொத்த பேரும் இறங்கி போனாவன்னு தெரியல. அவியில மட்டும் இங்கே இறங்கி விட்டுட்டு நம்மள கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்க வேண்டியதானே. இந்த சரோஜா ஏன்டா இப்படி பண்ணியாலோ? உட்காந்து உட்காந்து குடிக்கெலும்பெல்லாம் வளையுது. நம்மளுக்கு என்ன சின்ன வயசா? எதுலனாலும் உட்காந்து கிடக்கலாம், எதுலனாலும் படுத்து கிடக்கலாங்க இருக்கு. ஆமாக்கா, அவியல் மட்டும் இறக்கி விட்டுட்டு நம்மள கூட்டிட்டு போயிருக்கலாம். எதுக்கு இப்ப எல்லாரும் இறங்கி கீழே போனாவ? நீங்க முதல்ல சரோஜாட்ட சொல்ல வேண்டியதானே. ஒரு நிமிஷம் நீ இறங்கி போனா பார்த்தா இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் காணும். டாக்டரை பார்த்தாவள கொண்டாடினாவளா ஒன்றும் தெரியல. நம்மளும் இறங்கி போய் கீழே நிப்போமா தங்கச்சி? வேண்டாங்க்கா, இதுலயே இருப்போம். வெளியே போனா அங்க வெயில்ல தான் நின்றுட்டு கிடக்கணும். அங்க மரத்தடிலாம் இருக்கு தங்கச்சி. அக்கா நம்ம கூட பெரிய அக்கா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கோம்ல டூருக்கு. ஆமா அவிய இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவிய புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிட்டாவ. அதுக்கப்புறம் ஒரு போனையும் காணும் ஒன்னையும் காணும். அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிடுவாவளா இருக்கும். அடுத்த தடவை அவிய வரும்போது நம்பர் வாங்கி வச்சுக்கிடணும்க்கா. அப்பதானே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வளரும். ஆமா தங்கச்சி, எல்லாரும் எங்க தான் போனாவளோ? ஒருத்தரையும் இங்க காணுமே. எம்மா பாப்பா. என்னடி பாப்பாவா? என்னையா சொன்னீங்க? ஆமாம்மா பாப்பா, குடிக்கிறதுக்கு ஜூஸ் ஏதாவது வேணுமா? ஓடி போய் வாங்கிட்டு வந்துருங்க. வேண்டாம் வேண்டாம், நீங்களே வயசான காலத்துல குச்சியெல்லாம் ஓடிட்டு சுத்துறீங்க. எங்களுக்காக ஓடி போய் கால் தடுக்கி விழுந்துட போறிய? வேண்டாம். அதெல்லாம் விழமாட்டேன். இந்த குச்சிய நானு சும்மா ஸ்டைலுக்காக தான் வச்சிருக்கேன். அப்படியா? ஆமாம்மா பாப்பா, ஜூஸ் கீஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்து தரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு ஒண்ணும் வேண்டாம். எப்ப பஸ் எடுப்பாவா அதை மட்டும் கேட்டு சொல்லுங்க. சரிம்மா பாப்பா. மாமா எனக்கு ஜூஸ் வேணும். அப்படியம்மா, வாங்கிட்டு வாரு. ரொம்ப நல்ல மனுஷன். இந்த வயசுலயே ஒரு உதவி கேட்ட உடனே எப்படி ஓடுறாரு. தங்கச்சி, இந்த பெரியவருக்கு ஒரு 100-150 வயசு இருக்குமோ? அவ்வளோலாம் இருக்காதுக்கா, கம்மியா தான் இருக்கும். இல்ல நம்மளையே பாப்பா பாப்பான்னு கூப்பிடியாரே, அதனால தான் கேட்டேன். ஒரு 80 வயசு போல இருக்கும், சின்ன பையன் தான். இன்னும் கல்யாணம் கூட ஆவலக்கா. அப்படியா? அப்ப சின்ன வயசுதான். அல்லாதம்மா பாப்பா, அல்லாதம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடலாம், அல்லாத. என்னம்மா, சாக்லேட் வாங்கி தட்டா? டீச்சர் அக்கா என்னாச்சு? பாப்பா ஏன் அழுதுட்டே இருக்கா? தூக்கம் வருது போல, அதான் அழுதுகிட்டே இருக்கா. தூங்க வைக்க வேண்டியதானே? தொட்டில போட்டு ஆட்டினாதான் தூங்க வட்டினா. அப்படியா? 2 வயசு இருக்கும்ல?
இல்லைனாவது கொஞ்சம் ஆடி ஆடி அப்படியே தூங்குவா. இங்கெல்லாம் இறக்கி விட்டுட்டாவ, அதான் தூங்காம அழுதுகிட்டே கிடக்கா. பஸ் எப்போ எடுப்பாவலாம் டீனா? தெரியலக்கா, அவங்க டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லலை. இந்த மரத்தில் வேணா தொட்டியில கட்டி தூங்க வைங்கக்கா. டீனா ஏசி ஓடணும் இல்லைன்னா ஃபேன் போடணும், அப்போ தான் தூங்கிடுவா. இல்லைனா தூங்கிட மாட்டா டீனா. மரத்தில் தொட்டில் கட்டினாலும் தூக்கம் வராமல் அழுதுகிட்டே தான் இருப்பா. அதான் என்ன செய்யன்னு புரியாம தான் நானும் தோளில் போட்டு தாளாட்டி பார்க்க தூங்கவே மாட்டேங்க. டீச்சர் என்னாச்சு, உங்க மாவா எதுக்கு அழுதுட்டு இருக்க? தொட்டில்ல போட்டாதான் தூங்குவா. அப்படியா? அப்ப பசுக்குள்ள ஒரு தொட்டில் கட்ட வேண்டியதானே? ஃபேன் போடணும் இல்லைன்னா ஏசி போடணும், அப்பதான் தூங்கிடுவா. அப்படியா? இப்படியே பழக்கி வைப்பிய? வெளியே வந்தாச்சுன்னா கஷ்டம் தானே இதெல்லாம். வெளியே வந்தா கஷ்டம் தான் காணா, வீட்டுக்குள்ள இப்படியே பழகியாச்சு. ஃபேனாவது போட்டு விடணும், அப்பதான் தூங்கிடுவா. இல்லைன்னா இப்படியே சிவிங்கிட்டு அழுதுகிட்டே தான் கிடப்பா. சமாதானப்படுத்தவே முடியாது. அப்படியே அந்த மரத்துல ஒரு தொட்டில கட்டி நல்ல காத்து வரும். இல்லைன்னா விசிறி விட்டாலும் தூங்கிடுவா. இப்படியே எவ்வளவு நேரம் தான் தூக்கிட்டு நிற்க முடியும்? சரிக்கா. டாக்டர். என்னம்மா நீங்க பாட்டுக்கு வெளியே ஓடி போயிட்டீங்க? மை பிரதர் டாக் மீ. சரிங்கம்மா, இவங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம்? டாக்டர், அது வந்து இவங்களுக்கு லூஸ் மோஷன். என்னது லூஸ் மோஷனா? ஓ, லூஸ் மோஷன் தான் அப்படி சொல்றீங்களா? ஆமா 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 ஆமா. இவ்வளவுதானம்மா? இந்த ப்ராப்ளத்தை டாக்டர்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? இதெல்லாம் சின்ன விஷயம் தான்மா, சரி பண்ணிடலாம். ஆமா, 2 பேரும் என்ன சாப்பிட்டீங்க? ரைஸ், அவியல், சாம்பார். அப்படியா? நல்ல சாப்பாடு தானே சாப்பிட்டுருக்கீங்க, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்? ஆமா, எத்தனை நாளா இருக்கு? ஜஸ்ட் மதியம். ஓ அப்படிங்களா, மதியத்துல இருந்தா? சரி, வேற என்னலாம் செய்யுது உங்களுக்கு? வாமிட் ஏதாவது இருக்கா? நோ. சரிங்கம்மா, நான் மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி தரேன், சரியாயிடும். டாக்டர், எங்களுக்கு பேதிலாம் ஆவேல. சே, டாக்டர் எப்படி பேசியா ஒரு பேதி இருப்பா? டீஜெண்டா கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசி சொல்லி வச்சிருந்தேன். பேதி அது இதுன்னு சொல்லிட்டு கிடக்கா. என்னம்மா பேதியாவலியா? அப்புறம் எதுக்கு அவங்க அப்படி சொன்னாங்க? என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னை பார்த்தா என்ன லேட்டாவா தெரியுது? எல்லாரும் சேர்ந்து எதுக்கு என் டைம் வேஸ்ட் பண்றீங்க? நான் நெக்ஸ்ட் பேஷண்ட் பார்க்க வேண்டாமா? 3 பேரும் வெளியே போங்கம்மா. டாக்டர், எங்களால நிக்கவே முடியல டாக்டர், ரொம்ப வலிக்குது. உங்க ஆஸ்பத்திரியில லேடி டாக்டர் இருக்காங்களா? இருக்காங்கம்மா. சிலுப்பா, லேடி டாக்டர் கேட்டுட்டே இருக்கியே, உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் அப்பத்துல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். 2 பேரும் லேடி டாக்டர் மட்டும் தான் சொல்லி தெரியுறியே. என்ன பிரச்சனைன்னு வாயில இருந்து வர மாட்டேங்குது. நானா ஒன்னு புரிஞ்சிட்டு வந்து சொன்னாலும் அதுவும் இல்லங்கறியே. என்னதான் பிரச்சனை சொல்லி தொலைங்க. இல்லனா பஸ்ல வந்து ஏறுங்க, நேரம் ஆகுது. சரோஜக்கா, நீங்க சமைச்சு சாப்பிடுறதுக்கு ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுருந்தீல்ல, அங்க ஓடிட்டு இருந்ததுலக்கா ஆத்து தண்ணி. அதுல மீன் பிடிச்சு சாப்பிடலான்னு அதுக்குள்ள குதிச்சோமா, திடீர்னு முதல்ல வந்துட்டுக்கா. என்னது முதலையா? இது ஏன் முதல்ல சொல்லலடி? சரோஜக்கா, எங்கதான் இருந்ததோ தெரியலக்கா, திடீர்னு வந்துட்டு. நாங்க தப்பிச்சு ஓட பார்த்தோமா, எங்க 2 பேரையும் பின்னாடியே கடிச்சிட்டுக்கா. முதல்ல பின்னால கடிச்சிட்டா? அதுக்கு தான் கூட கட்டிக்கிட்டு தெரியறீங்களா? ஆமாக்கா, வெளிய யார்ட்டையுமே சொல்ல முடியல. மா சீக்கிரமா போங்கம்மா, லேடி டாக்டர் பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்கம்மா, போங்க. சரி டாக்டர். முதல்ல கடிச்சிட்டா? நான் அங்க பக்கத்துல தான் நடமாட்டிட்டு இருந்தேன். மா 10 ஹவுஸ் 10 கவ் ஓனர், உங்களே முதல்ல கடிச்சிருச்சா?